இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் நம்மை நேசித்ததுனால தான் நம்மள இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த இரக்கம், கிருபை எல்லாவற்றின் நிமித்தமாக நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல வந்திருக்கிற நாம் ஆண்டவரை பார்த்து இன்னொரு வார்த்தை சொல்ல போகிறோம். ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம். என்னது? நான் நேசிக்கும் தேவன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரான்னு கேட்டா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரா? ஆமா, ஆண்டவர் நம்மை நேசித்ததுனாலதான் நம்ம இம்மட்டும் இருக்கிறோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதுதான் அந்த நேசம். நம்ம அவரை பிடிச்சுக்கிடல, அவர் நம்மை பிடித்து கொண்டார். அதனால இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, நான் நேசிக்கிற தேவன். ஆண்டவரே, நீங்க என்ன நேசிச்சீங்க? இன்னைக்கு நான் உங்களை நேசிக்கிறேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, ஜீவ கால பரியந்தமும் என் உடல், என் உயிர் எல்லாம் ஆண்டவரே உமக்கு சொந்தம். நீர் என் உயிராய் இருக்கிறீர் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் யாவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர்.
கடைசி கவி அழகா சொல்லுது பாருங்க, நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேனே. ஒவ்வொரு சின்ன விஷயத்திலே நம்ம இருதயம் என்ன பண்ணுது? கலங்குது. ஆண்டவர் சொல்கிறார், கலங்காதே திகையாதேன்னு சொல்றாரு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்றாரு. ஆனாலும் நமக்கு சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே கலக்கம் வந்துடுது. ஒருத்தர் கொஞ்சம் முகம் வேறுபட்டு பேசிட்டா கலக்கம் வந்துடுது. ஒரு சின்ன காரியம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம கொஞ்சம் மாறி நடந்துட்டா கலக்கம் வந்துடுது. ஆனால் இன்னைக்கு நம்ம கடைசி காலத்திற்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய வருகை நாளுக்குள்ளாக வருகிறோம். இனிமே சம்பவிப்பது அப்படிதான் இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அப்போ இதை விட பார்க்க வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்றார், நம்ம பின்வாங்கி போகாதபடிக்கு இன்னும் நம்ம பலப்படணும்னா உங்களுக்கு துணையாய் நேசரை கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நேசமா எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை துணைன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா இன்னும் அது நம்மை கடங்க தான் பண்ணுமே தவிர, நம் இயேசுவை நம் நேசரை நமக்கு துணையாய் கொண்டிருப்போமானா நம்ம எப்படி இருக்கலாம்? வருகிற நாட்களிலே கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் முன்னோக்கி ஓடுகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தது இந்த நாமம். இந்த நாளிலே விடுதலையோடு நாம் வாழ்கிறதற்கு காரணமாக இருப்பது இந்த நாமம். இன்னும் ஜெயமுள்ளவர்களாய் நம்மை தேவ சமூகத்துல சேர்ப்பதும் இந்த நாமம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் நம்முடைய விடுதலை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 12வது பாடலை நாம் பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு வல்லமையுள்ள நாமம், வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த நாமம், நம்மையும் ஜெயிக்க வைக்கும் நாமம். அது மட்டும் இல்ல, பாவத்திலே மாடும் பாவியை மீட்க பாரியில் வந்த நாமம், நம்மை மீட்ட நாமம். நம்மை மீட்டது யாரு? இயேசு. இயேசுங்கிற நாமத்தினாலதான் இன்னைக்கு மீட்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகிமை நம்மளால உண்டாகவே இல்லை. இது அவருடைய நாமத்தினால் நமக்கு கிடைத்த கிருபை. அதனால வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி பாடுங்க. இயேசு இயேசு இயேசுன்னு சொல்ல சொல்ல விடுதலை, இயேசுன்னு சொல்ல சொல்ல நமக்குள்ள ஒரு பலன் வருகிறதை நம்ம உணர முடியும். அதனால வாய்களை திறந்து கரங்களை தட்டி, இயேசப்பா உங்க நாமத்தை நாங்க துதிக்கிறோம், ஒன்று சேர்ந்து நாங்க துதிக்கிறோம் சொல்லி யாவரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு
இந்த காலையில் பார்க்கும்போது நான் இப்படி பாடி பார்த்தேன், பாவத்திலே மாண்ட பாவியை மீட்க. நான் மாண்டு கிடந்தேன் பாவத்தில், என்னை மீட்க பாரினில் வந்த நாமும். அது எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை அப்படி பாடுவோமா? பாவத்திலே மாண்ட பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது, பரலோகம் சேர்த்திடும் நாமம் அது. என்னை மீட்டவர் என்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு தடவை அந்த பாட்டை இப்படி பாடுவோம். பாவத்திலே மாண்ட பாவி என்னை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம். பாவத்திலே மாண்ட பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பாவத்திலே மாண்ட பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விடுதலைங்கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 66வது பாடலை நாம் பாடுவோம். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா. அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். அதில் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லவோ, என் நோய்கள் தீர்த்தார். எங்கு தீர்த்தார் அவர்? சாபமான சிலுவையிலே. நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், அது கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கு. ஆனால் என்ன வரும்னா, எந்த இயேசு சுமந்த பின் நான் ஏன் சுமப்பேன், என் இயேசு சுமந்த பின் நான் ஏன் சுமப்பேன் அப்படின்னு வரும். யெகோவா தேவன் என்ற நல்ல பரிகாரி, பரிபூரண ஜீவன், என் பரநீந்த ஜீவன் இது. இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து. நான் பலவீன நல்ல, பலவீன நல்ல, பலவீன நல்ல என்று என் தேவன் சொன்னார். நான் பலவீனன்னு உலகம் சொல்லலாம், நான் பலவீனன் நான் கூட சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் பலவீனன் அல்ல, என் தேவன் சொன்னார். ஆயத்தமானேன், ஆயத்தமானேன் இயேசுராஜன் வருகைக்கு. இந்த பாடலை நம்ம யாரும் சேர்ந்து பாடுவோம். சுகம் என்பது சரீரத்தில் தேவையானது, அதை காட்டிலும் ஆத்மாவில் ரொம்ப தேவையானது சுகம் தான். அன்றைக்கி அநேக ஆத்மா சோர்ந்து போய் என்ன பண்ணிடுது, படுத்துது. அநேக ஆத்மாவுக்கு ஜுரம் இருக்குது. ஆத்மநேசரின் அங்கமகத்துவம் வாசிக்கும் போது அழகாக அவர் சொல்லியிருப்பார். நிறைய ஆத்மா எப்படி இருந்துச்சு ஆண்டவரே, ஜுரத்தினால பேதுரு மாமியை போல படுத்து கிடக்குது. ஆண்டவரே, ஜுரத்தை நீக்கி என்னை எழுப்பி விடுங்க, நான் உங்களுக்கு பணிவிடை செய்யணும். என் கண்கள், ஒருவேளை ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு குருடாய் கிடக்கிறது. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் கண்களை திறந்தருளும், நான் உண்மை பார்க்க வேண்டும். என் செவிகளை திறந்தருளுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். இன்னைக்கு நிறைய காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கு என்ன இருக்கு, சுகம் இல்லாம இருக்கிறோம். ஆண்டவர் சத்தத்தை கேட்டு எத்தனை நாட்கள் ஆச்சு? ஆண்டவரோடு வாய்களை விட்டு துதித்து பாடி ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆச்சு? அப்போ இன்னைக்கு அந்த பலவீனங்கள் எல்லாம் மாறணும்னா இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணணும், நமக்குள்ள பாய்ந்து செல்லணும். இந்த பாடலை பாடும்போது உங்கள் ஆத்மாவிலேயும் சுகத்தை கேட்டு இந்த பாடலை பாடுங்க. நம்முடைய சரீரத்திலேயும் சுகத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah.
ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. நான் பலவீனன் அல்ல, பலவான் நான். யார் சொன்னது? என் தேவன் சொன்னார். ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் நம்மத்தில் ஆண்டவருடைய செய்தி கொடுமையாக சுற்றி ஆராதனை நடத்தி தருமையாக அந்த சகோதரர்கள் மதுரையில் அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். மீதியானவர்களே அவர்கள் பொறுப்பேற்று நடத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவர் எழுந்து நின்று சிறிது நேரம் தேவனை ஆராதிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார். 7 மாதங்கள் கண்மணியை போல அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா வாயிலை திறந்து ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை ஹல்லேலூயா ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அங்கங்கே வேடிக்கை பார்க்காம முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா முழு சிந்தனையோடு கூட ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். எல்லாமே காத்துக்கொள்ளே, எல்லாமே காத்துக்கொள்ளே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, எல்லாமே காத்துக்கொள்ளே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறேன். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா ருவா எங்களை பரே. யெகோவா ருவா எங்களை பரே. கலங்கலப்பா,
கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா குரலே யெகோவா சம்மா குரலே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. அல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே சென்று சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே சுகம் தந்தீரே, நன்றி ஐயா, பலம் தந்தீரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் வாயிலை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மகிமை நம்மளை மூடட்டும், ஒரு பிரசரம் நம்மளை மூடட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நல்லவரே வல்லவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அம்மாள் கூறாத காரியம் ஒன்றுமே இல்லாதவர், எல்லாம் அம்மாளே கூறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பலகீனங்கள் எல்லாம் மாற்றினீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நோய்கள் கூறுகள் எல்லாம் சுகமாக்கினீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கல்புகளாலே எங்களை குணமாக்கினீரே. ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கினீரே. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தடையை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கர்த்தர் நீ ஒவ்வொரு நாளும் செஞ்சீரே. ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய சமூகங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே அப்பா போய்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் முழுவதோடு முழுவதோடு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி வழி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி வழி என் ஜீவனாலெல்லாம். ஆண்டவரே, எங்கள் ஜீவனில் நாளெல்லாம் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செய்த நன்மைகளுக்காக, நல்ல குடும்பத்தை கொடுத்தாரு அதற்காக, நல்ல கணவன் மனைவி கொடுத்தாரு அதற்காக, பிள்ளைகள் கொடுத்தாரு அதற்காக, பேர குழந்தைகள் கொடுத்தாரு அதற்காக, நல்ல குடும்ப சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தந்தாரு அதற்காக. ஹல்லேலூயா. தேர்ந்து நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தொழில்துறையை ஆசீர்வதித்தாரு அதற்காக நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றையும் மண்ணையும் அவர் ரத்தத்தினால மீட்டெடுத்தாரே அதற்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் வெளியேறப்பட்டதனால நம்மளை அப்படியே ஆசாரியர்களாகவும் ஹல்லேலூயா
ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றியிருக்கிறார். அவருடைய சொந்த ஜனமாய் நம்மை மாற்றியிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அதிகமாய் நேசிக்கிறாண்டவரே, என்ன அதிகமாக நேசிக்கிறாண்டவரே. அல்லேலூயா. கூடவே இருப்பா, கூடவே இருப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி இதுவரை உதவி நீரே. உம்மை முழு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. எல்லோரி, எல்லோரி, என்னை கண்டீரே, நன்றியா. என்னை கண்டீரே, நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றியா. யெகோவா ரஃபா. எல்லாரும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சுகம் தந்தீரே, நன்றியா. சுகம் தந்தீரே, நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. சரி, கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்பதை போல பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆராதனை வேளையில் முழு உள்ளத்தை கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முழு பலத்தோடு கூட அன்பு செய்யுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. மகா பராக்கிரமம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தடைகள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற அவராலே கூடும். அல்லேலூயா. அந்த ஆராதனை வேளையில் முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீ வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முழுவதுமாய் என்னை ஆட்கொள்ள நடத்துங்க. முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில ஆண்டவரே எங்களை உங்க அர்ப்பணிக்கிறோம். நீங்க தான் என்னை நடத்தணும்ப்பா, நீங்க தான் ஆளுகை செய்யணும்ப்பா.
குடும்பத்தை நீங்க தான் நடத்தணும் ஆண்டவரே. என்னால் ஒன்றுமே முடியாது. ஐயா நத்திங் ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. ஹalleluya ஹalleluya. நான் ஒரு பொடிதான் ஆண்டவரே, சரிதான் நீங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அருமையான ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. இன்னும் 2 நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வேற ஒரு ஆசை இல்லை ஆண்டவரே, வேற ஒரு விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, மரியாதை போலும் பாதத்துல அமர்ந்திருந்து உங்களுடைய சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ நன்றி. glory to God. thank you Jesus. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.